மதுரை மாவட்டம் தோப்பூரில் 1264 கோடி ரூபாயில் அமைய உள்ள அதிநவீன எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அத்துடன் மதுரை, தஞ்சை, நெல்லை அரசு மருத்துவமனைகளில் உயர் சிறப்பு மருத்துவமனைக்கான கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார். தமிழகத்தின் நீண்ட கால கோரிக்கையான எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா மதுரையில் நடைபெற்றது. இதற்காக தனி விமானம் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி மதுரை வந்தார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை, தேசிய செயலாளர் எச் ராஜா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேரில் சென்று பிரதமரை வரவேற்றனர். மண்டேலா நகரில் அமைக்கப்பட்டிருந்த விழா மேடைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தபோது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சால்வை அணிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி கூறினார். அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சுகாதாரத்துறையில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் சுகாதாரத்துறை சார்ந்த திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் மத்திய அரசிற்கு நன்றி கூறிய முதலமைச்சர், பின்தங்கிய மாவட்டமான ராமநாதபுரத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார். That Ramanathapuram district has been historically backward and geographically remote with a long coastline. The world-famous Ramaswaram temple attracted tourists across country and world, and it is located in Ramnath district. This district has been selected by Government of India as an aspirational district. I request to sanction a government medical college for this district in the ensuing union budget under centrally sponsored scheme proposal which is opening in Government of India. தொடர்ந்து தோப்பூரில் 1264 கோடி ரூபாயில் அமையுள்ள அதிநவீன எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அத்துடன் மதுரை, தஞ்சை, நெல்லை அரசு மருத்துவமனைகளில் உயர் சிறப்பு மருத்துவமனைக்கான கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார். Time to come. AIIMS Madurai will provide leadership in the field of advanced healthcare, medical education and research in the region. The foundation stone for this prestigious institution is being laid today by Prime Minister. தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை கொண்ட மதுரைக்கு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சுகாதாரத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், கடந்த 4.5 ஆண்டுகளில் இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 30 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமாக தமிழகத்தில் மட்டும் கடந்த 3 மாதங்களில் 89,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எய்ம்ஸ் மருத்துவமனை மூலமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பலனடைவார்கள் என்றும் அவர் உறுதிபட கூறினார். AIIMS at Madurai will be constructed at a cost of more than rupees 1,200 crores. It will benefit the entire population of Tamil Nadu. Friends, the NDA government is giving great priority to the health sector so that everyone is healthy and health care is affordable. 2023க்குள் காசநோயை ஒழிக்க வேண்டுமென இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வரும் தமிழக அரசுக்கு பாராட்டு கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அரசு இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் உறுதியளித்தார். உயர் வகுப்பைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பது குறித்து சில சுயநலவாதிகள் சந்தேகத்தை எழுப்பியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் மண்டேலா நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது அவருக்கு தமிழக பாஜக சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டை சுரண்டுபவர்கள் எங்கிருந்தாலும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என கூறினார்.
ராமேஸ்வரம் பாம்பனை தனுஷ்கோடியுடன் இணைக்க 21,000 கோடி ரூபாயில் திட்டம், மதுரை சென்னை இடையே நவீன தேஜஸ் ரயில் திட்டம், தமிழகத்தில் 10 சீர்மிகு நகரங்களை உருவாக்கும் திட்டம் என மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். உயர் வகுப்பைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதன் மூலம் ஏற்கனவே இடஒதுக்கீடு பெறுபவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என விளக்கமளித்தார். ஆனால் தமிழகத்தில் 10% இடஒதுக்கீடு குறித்து சில சுயநலவாதிகள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை உருவாக்க முயற்சிப்பதாகவும் இதிலிருந்து இளைஞர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். This decision has been taken in such a way that it does not impact the Dalits, tribals and OBCs who are already availing the benefits of reservation. It is unfortunate that an atmosphere of suspicion and mistrust is being created by a few people in Tamil Nadu to serve their own selfish interests. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 10 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை பிரதமர் மோடி முன் உறுதி பூண்டுள்ளார். மதுரையில் பாஜக பொதுக்கூட்டத்தில் வரவேற்புரையாற்றிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடியை பிரதமராக்க எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட 10 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினர்களை மோடியின் பாதத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக தமிழிசை உறுதியளித்தார். விமர்சனம் செய்தவர்களே, தமிழகத்தில் தாமரை மலருமா என்று கேட்டவர்களே, தமிழகத்தில் தாமரை காலூன்றுமா என்று பரிகசித்தவர்களே, இங்கே பாருங்கள், லட்சோப லட்ச தாமரைகள், லட்சோப லட்ச தாமரைகள். இந்த 10 பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்கள் பாதத்தில் சமர்ப்பிப்போம் என்று உறுதி கூறுகிறேன். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். பாஜக பொதுக்கூட்டத்தின் போது திமுகவை வம்பிழுக்கும் வகையில் பேசிய தமிழிசை, உதயசூரியனால் தங்களை என்ன செய்துவிட முடியும் என கேள்வி எழுப்பினார். உங்களை பார்த்து பயந்து சூரியன் மறைந்து விட்டது. உச்சி சூரியனே எங்களை ஒன்றும் செய்ய முடியாத போது உதயசூரியன் என்ன செய்துவிட முடியும்? தமிழகத்தில் இங்கே காவி துண்டு, காவி தொப்பி, காவி ரத்தம் இங்கே பாய்ச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாஜக பொதுக்கூட்டம் முடிந்த நிலையில் மேடைக்கு அருகே நின்று கொண்ட பிரதமர் மோடியை ஒருவர் விமர்சித்தார். அப்போது அங்கிருந்த தொண்டர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாற்காலியை அவர் மீது வீசியதுடன் அடிக்கவும் செய்தனர். திண்டுக்கல்லைச் சேர்ந்த அந்த நபரை காவல்துறையினர் மீட்டு அனுப்பி வைத்தனர்.